எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட காலை வேலைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் எங்கே இருக்கேன்னா, தங்கச்சியவங்க ஊரில் கிணத்துக்கடவுல தான் இருக்கேன். தங்கச்சியவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மிட்டாய் கடை வச்சுருக்காங்க. வியாபாரிகள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ லோடு வேறு வந்திருக்குங்க. 5:30 மணிக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பைக்கில் போனவர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இறக்கி வச்சுட்டு பில்ல குடுத்துட்டு போவாங்க. தங்கச்சி இவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. தங்கச்சி வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியாதனால நான் இங்கே வந்து ஊரில் இருக்கேங்க. பாப்பா அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது ஒரு புது அனுபவம் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஊருக்கு வருவேன். இங்கே தங்கச்சி வீட்டுக்கு வந்தா அப்படியேவும் இருந்துட்டு போயிடுவேங்க. இந்த மாரி பிஸ்னஸ் எல்லாம் நான் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கு ஒரு அனுபவம் தானே. இந்த மாரி அனுபவம் கிடைக்கிறதெல்லாம் புதுசா இருக்கு. நம்மளும் 4 விஷயங்கள் கத்துக்கிறலாம். வீட்ல இருந்து தான் வெளியில போய் தான் பெண்கள் சம்பாதிக்கணும்னு இல்ல. வீட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வருமானத்த எடுக்கலாம். என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா 2, 3 பிஸ்னஸ் பண்ணுது. அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவா போடுறேன். இந்த மாரி பாக்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாணி, சுண்ணு, பொட்டுக்கடல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டாவும் போட்டு ரூ. 5 பாக்கெட்டா, ரூ. 10 பாக்கெட்டு அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போடும்போது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நெறைய இங்கே பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கடவுல பிஸ்னஸ் ஏரியாவா தாங்க இருக்குது. நல்லா நெறைய பிஸ்னஸ் இருக்குது. பெண்கள் மனசு வச்சா வீட்ல இருந்தே நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ எல்லாமே இறக்கி வச்சுட்டு, அந்த அண்ணன் கணக்கு பார்த்து பில்லே என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டாருங்க. தங்கச்சி அவங்க கல்யாணம் முடிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் அது முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் தான் இருக்காரு. ரொட்டி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில. அது கொஞ்சம் லாஸ் ஆன பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா, ரொட்டி கடை இருக்கும்போது இருந்துச்சுங்க. இப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் குடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. என்னோட வேலைகள் பார்க்கலாம். இப்போ பாத்திரமெல்லாம் நைட்டே கழுவி வச்சத, அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு விட்டு, பாப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சு விடணுங்க. குளிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக. இந்த கரண்ட் அடுப்பில் தான் வச்சு விடலாமேன்னு வச்சு விட்றேன். அவங்க எப்பயுமே கரண்ட் அடுப்பில் தான் காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க தண்ணி. வச்சு விட்டு நம்ம வாசல் தெளிக்கணுங்க. 6 மணிக்கு மேலே ஆயிருச்சு. 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சது. அதுக்கப்புறமா தான் வாசல்லாம் கூட்டி, வாசல் தெளித்து கோலம் போட்டேன். பாருங்கள், இந்த வாசல் கூட்டவே 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. பெரிய ரோடா, அது ஃபுல்லாக கூட்டணும். பகுதி கூட்டி கூட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது. தூசி அதிகமாக இல்லை, தூசி இல்லாமல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ரொம்ப தூசி சீமாக இருந்துச்சுன்னா கூட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட்டவே குனிஞ்சு கூட்டவே இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். காலையில் பொம்பளை பிள்ளைகளுக்கு இது ஒரு வேலை நல்லது தான். உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த சாணியெல்லாம் இந்த சாணி பவுடர் கரைச்சி திருவிழா நல்ல நாள் இந்த மாதிரி தெளித்து அப்படியே மொழுகி விடுவாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே செடி வச்சுருந்தாங்க முன்னாடி. அந்த செடி பார்த்திங்கன்னா, ஆட்டுக்குட்டி வந்து தின்னுட்டு போயிடுதாங்க. அதனால் அந்த வலை போட்டு வச்சுருக்காங்க. அப்படி இருந்துமே மேய்ஞ்சிருதுன்னு சொன்னாங்க. இங்கே துவைக்கிற கல் எல்லாமே முன்னாடி பக்கத்துலேயே போட்டிருக்காங்களா, தண்ணி அங்கனையே பிடிச்சி நம்ம வாசல் தெளிச்சுக்கலாம். 2 வாளி தண்ணி, 3 வாளி தண்ணி செலவாகுது. ஏன்னா 2 வாசல், கடை வாசல் ஒன்று, வீடு வாசல் ஒன்று இருக்கா. அதனால் அங்கிட்ட இருந்து தெளிச்சுட்டு கூட்டி வந்து கோலத்தை போட்டு அடுத்தடுத்து வேலையில் போய் பார்க்கலாம். தங்கச்சி இதேமாரி தாங்க அவசர அவசரமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பொம்பளைய மனசு வச்சோம்னா எப்படி வேணும்னா சம்பாதிக்கலாங்க. வீட்டில் இருந்தேவும் வெளியில் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி வீட்டில் இருந்து நம்ம சம்பாதிக்கலாம். இங்கேலேவும் வியாபாரத்துக்கு போகிறாங்களாங்க. இங்கே கிணத்துக்கடவுல இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு போய் போட்டுட்டு வருவாங்களாம். எனக்கு தெரிஞ்ச கோலம் எனக்கு அதிகமாகலாம் போட தெரியாது. சும்மா 4 கம்பி மாதிரி இழுத்து விட்டு நீளமா இழுத்து விட்டு அப்படியே ஒரு கோலத்தை போட்டு விட்டேன். தங்கச்சி நல்லா போடும். என் தங்கச்சி பெரிய பெரிய கோலமாக போடும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். தண்ணியும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அரிசியை ஊற வச்சு விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. பாப்பாவுக்கு மட்டும் இப்போ செஞ்சு கொடுத்து விட்டோம்னா, மதியத்துக்கு நம்ம சூடாக ஆஸ்பத்திரிக்கு செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அளவாக வச்சேன். வீட்டில் தானே இருக்கோம், நம்ம செஞ்சு கொடுத்து விட்டுக்கரலாமேன்னு. காளான் நேற்று ரோட்டில் விற்றுருந்துச்சுங்க வண்டியில். அவங்ககிட்ட 4 பாக்கெட் 100 தங்கச்சி வாங்கினாங்க. அதை 2 பாக்கெட் போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கரலாமேன்னு சரி எடுத்து கழுவி குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சு இட்லி ஊற்றி சாப்பாடு வச்சு பாப்பாவுக்கு கொடுத்து விடணும். ஆஸ்பத்திரிக்கு இட்லி கொடுத்து விடணும். அந்த வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது.
பாப்பாவை கிளப்பி விடணும். தலை சீவி விட்டு அவங்களே சாப்பிட்டு கிளம்பிருவாங்க. தங்கச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் கேட்டு வந்துடுவாங்க. அங்கே போகணும், இங்கே பார்க்கணும். அந்த மாதிரி தாங்க வேலைகள் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இருக்கிறனால இந்த சமையல் வேலை இன்றைக்கி பாப்பா காலேஜுக்கு போகலைங்க. அதனால் வர்றவங்கள பாப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா காளான் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு பரபரப்பாக பிள்ளைகளை கிளப்பி சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடணுமா, நான் கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டே உட்கார கூட டைம் இருக்காது. தங்கச்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 11 மணி வரைக்குமேவும் உட்கார மாட்டாங்க. அங்கேயெல்லாம் கொடுத்துட்டு வந்து சாப்பிடலான்னு 11 மணி 12 மணி ஆயிரும் பாருங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டயத்தில் சாப்பிட உட்காரும்போது தான் யாராவது ஒரு பொருள் கேட்டு வந்துடுவாங்க, செஞ்சுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி தாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கூட வேலை இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குங்கக்கா அப்படின்னு தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வீட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் நான் சலிக்கவே மாட்டேங்க. வீட்டு வேலைன்னா எவ்வளோ வேணும்னா நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் தோணாது. சமைக்கிறது, வீடு வாசல் சுத்தம் பண்ணுறது, செய்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கும். இப்போ குழம்புக்கு எல்லாமேவும் தாளித்து இந்த காளானை போட்டு அப்படியே வதக்கி மசாலா போட்டு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சாச்சு, வதக்கி அரைச்சாச்சுங்க. நான் அந்த அடுப்பில் சாப்பாடு வேறு வைக்கணும். அரிசி நல்லா ஊறட்டும், இல்லைன்னா சாப்பாடு வித விதையே ஆயிரும் அப்படின்னு தங்கச்சி சொல்லுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா நேரத்துலேயே ஊற வச்சுட்டேன். ஒரு மணி நேரமாக நல்லா ஊறட்டுங்க. இந்த மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு தங்கச்சி மசாலா பொடியெல்லாம் கொடுத்து விட்ருந்துச்சான். அது எந்த பொடின்னு தெரியாமல் 2 பாட்டில் எடுத்து வச்சுருந்தேன். சரி எதையாவது ஒன்று போடுவோன்னு போட்டு வச்சாச்சு. இந்த ஆரோ வாட்டர் மாட்டிருக்காங்களா, அங்கேயே தண்ணியை பிடிச்சி அப்படி இது பண்ணிக்கிறது. தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த ஊரில். எப்பயும் இந்த தெரு பைப்பில் தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வரவும் தாங்க எனக்கு பரபரப்பாக காலை வேலைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்குது. அங்கே வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் 3 பேர். இப்போ பையனும் வெளியில் கிளம்பிட்டான்னா மாமா மட்டும் இன்னும் வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். இது பாருங்கள் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா கூட சாயந்தரத்து வரைக்குமே வேலை இங்கே தங்கச்சிக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் இப்போ ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ஐட்டம்லாம் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்மு இந்த மாதிரியெல்லாம் அதுவுமே வாடகைக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வந்து கேட்குறவங்க கேட்பாங்க, கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போவாங்க. கணக்கில் இருந்து அது இதுன்னு வேலை தொடர்ந்து தங்கச்சிக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தங்கச்சி. அந்த மாதிரி நான் இங்கே வந்து ஒரு 3 நாள் இருந்து அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் புதிய அனுபவமாக இருக்குது. வீட்டில் சும்மாவே இருந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இப்போ சாப்பாடை வச்சு விடலாமேன்னு அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கழுவி இப்போ தண்ணியை ஊற்றி அளந்து வச்சு விட்டுறலாங்க. குழம்பு அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா சீக்கிரம் டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. பாப்பா 8 மணிக்கெல்லாம் கிளம்பிருமா. ஆஸ்பத்திரிக்கும் டிஃபன் எல்லாம் ஊற்றி கொடுத்து விட்டு அப்படியே பாப்பாவும் சாப்பிட்டு கிளம்பிருச்சு. ரொம்ப லாங்காக போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணுறாங்க. தண்ணி எப்போ வெள்ளனாவே வச்சு விட்டேங்க. அது குளிக்கவே பாப்பா லேட்டாக குளிக்கிறேன் அப்படின்றது. அதுக்கப்புறமா தூக்கி ஊற்றி விட்டேன். குளிச்சுக்கிட்டு இருக்கு பாப்பா. நான் இது இல்லாமல் டீ எதுவுமே வேண்டான்ட்டாங்க பாப்பா. டீ வேண்டாம்மா அப்படின்ட்டுருச்சு. பெரிய பாப்பாவும் பால் எதுவுமே வேண்டான்ட்டுருச்சு. அதனால் இன்றைக்கி டீ எதுவுமே வைக்கலை. இப்போ இருக்கிற பாத்திரத்தை வேலையை பார்த்துக்கிட்டே பார்த்திங்கன்னா 2 சேர்றதை அப்படியே விலக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இல்லைன்னா மொத்தமாக பாத்திரம் சேர்ந்துருமா. அதனால் இப்போ அந்த அரிசி சாப்பாடு வச்சு விட்ருந்தேன் இல்லையா, லேசாக அப்படியே கொதிக்கவும் மூடி வச்சாச்சு போட்டு. குழம்பும் காஞ்சிருச்சு. இனி இட்லியை ஊற்றி வைக்கணுங்க. இட்லியை ஊற்றி வச்சோன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா இப்போ முந்தா நாளுங்க இங்கே வந்து இன்றைக்கி ரசம் வச்சேன். அந்த வடைச்சட்டியில் ரசம் வச்சு அந்த வடைச்சட்டி பார்த்திங்கன்னா கீழே உட்கார மாட்டேங்குது. நான் அப்படியேவும் ஃபோன் பேசிக்கிட்டே அந்த ரசத்தை இறக்கி ஊற்றலாமேனு கீழே அந்த செல்ஃபில் எடுத்து வச்சு விட்டேன். அப்படியே கவுத்தி விட்டுருச்சு பாருங்கள் ரசம். நல்ல வேலை பிடிச்சிட்டே, இல்லைன்னா என் மேலே தான்
அப்படியே கொட்டியிருக்கும். அப்புறம் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டியது தான். இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கீரைக்காரம்மா வந்துட்டாங்க. கீரை இந்த சுண்டைக்காய் வாங்கினேங்க. அங்கே தேனியில் பார்த்தீங்கன்னா 10 10 தான். இங்கே கீரை 20 சுண்டைக்காய் 25 அதைத்தான் இந்த அம்மாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னங்கம்மா இவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் புதுசாக வாங்குறதுனால இந்த மாதிரி கேட்குறீங்கப்பா, அவங்ககிட்ட அந்த பாப்பாட்ட கேட்டுக்குங்க, உங்கள் அக்காவை தங்கச்சியை கேட்டுக்குங்க அப்படின்னாங்க. சரிதான், இவ்வளோ விலை விற்கிறாங்க, நம்ம வாங்கினோம்னா வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு வாங்கி வச்சு விட்டு அப்படியே இட்லியும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு தலை சீவி விடலாமேன்னு அப்படியே வந்துட்டேன். பாப்பா பார்த்தீங்கன்னா ரெட்டை சடை தான் போட்டு போகணும். நான் ரெட்டை சடையெல்லாம் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட தலை சீவிட அது இதுன்னு ஏதாவது இருக்கும். பிள்ளைகளுக்கு நான் தலை சீவிட்டதே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு சீவிடுறேன் பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேர் கோடு தான் பாப்பா எடுக்குமா, அப்படியே நேராக கோடு எடுத்து அப்படியே பின்னி விட்டேன். பாப்பாவும் பேசாமல் இருந்துச்சுங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பழைய ஞாபகம் இருந்துச்சு. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில இருக்கும்போது அம்மா அவங்களாம் தோட்டத்துக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போனோம்னா வீடு வீடாக போய் யாருடா இருக்காங்க தலை சீவி விட அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். பெரியவங்க யாராவது உடம்பு முடியாமல் வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள பின்னி விட சொல்லி அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போவோம். பழைய ஞாபகம் வந்துருச்சுங்க இந்த ரெட்டை சடை போடும்போது. அது ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. இங்கே பாப்பாவுக்கு பின்னி விட்டு அந்த சுங்கம் வைக்கிறதுன்னு சொல்லுவோம் நாங்கள். அதை 6 வைக்கணுங்க. அது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் மறந்துட்டேன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவு வச்சுக்கிட்டேன். பாப்பா திடீர்னு கலண்டுக்கிடுச்சுன்னா அங்கே ஸ்கூலில் கூட பிள்ளைகள வச்சு விட சொல்லு பாப்பா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கு முடி நிறைய முடிங்க. நல்லா நீளமான முடி. ஆனால் நல்லா கொட்டிருச்சு. பாப்பா சரியாவே சாப்பிடவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் நல்லா நீளமாக இருக்கும் முடி. தலைக்கெல்லாம் குளிச்சா நல்லாயிருக்கும். இடுப்புக்கு கீழே அப்படியேவும் முடி இருக்கும். அதுதான் பாப்பாட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். பாப்பா எதுவுமே பேசலை. பொன் சிரிப்பு. பெரிய பாப்பா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சா, பரவாயில்லம்மா இருக்கட்டும் நல்லா இருக்கு, நல்லா பின்னிருக்கீங்க அப்படின்னுக்கிட்டு இருந்துச்சு பாப்பா. என் பசங்க அவங்கெல்லாம் தலை கூட சீவ மாட்டாங்க. அப்படியே குளிச்சுட்டு பவுட்ரு அடிக்க மாட்டாங்க, ஒன்றும் அடிக்க மாட்டாங்க. அப்படியே கிளம்பிடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் தாங்க ஒரு அழகு பார்க்கலாம். எல்லாம் மேக்கப் பண்ணி ட்ரெஸ்ஸு தாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகழகாக இருக்குது. பசங்களுக்கு என்ன ஒரு பேண்ட் சட்டையை போட்டு அப்படியேவும் கிளம்பிடுவாங்க. நல்லா அமைதியாக இருந்துச்சு பாப்பா. அந்த சுங்க வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அதை அப்படியே முடிச்சு போட்டு அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விட்டுட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாப்பா. டிஃபன் அங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் இட்லி வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டு 2 இட்லி வச்சு சாப்பிடுதுங்க. 3 இட்லி வச்சு கொடுத்தேன். சாப்பிட முடியலம்மா அப்படின்னு 2 இட்லி மட்டும் வச்சு சாப்பிடுச்சு. அந்த முடியாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் உதறு பாப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு முடியை போட்டு கையை கழுவிட்டு வந்து பாப்பாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னும் போட்டு கொடுத்தா சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆஸ்பத்திரிக்கும் அப்படியே வச்சு கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து வீடு கூட்டணும், மற்ற வேலையெல்லாம் இருக்குது. துணி துவைக்கிறது மிஷின்லேயே போட்டுக்கிடுவோம். காளான் குழம்பு ஊற்றி கொடுக்கும். பாப்பா சாப்பிட்ருச்சு. பெரிய பாப்பா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டுருச்சு. ஏன்னா வீட்டில் தானே இருக்குது, அதனால் பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம விளக்கிடலாம் அப்படின்னு எல்லாம் விளக்கி போட்டுட்டேன். இப்போ ஆஸ்பத்திரிக்கும் பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாமே வச்சாச்சு. ஹாட் பாக்ஸில் வச்சு குழம்பு ஊற்றி கொடுத்தாச்சுங்க. இது ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கேரியரில் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எல்லாமே எடுத்து வைக்கணும். பாப்பா பாருங்கள் கொஞ்சமாக தாங்க சாப்பிடுது. குட்டியூண்டு சாப்பாடு தான் கொஞ்சமாக சாப்பிடுது. 14 வயசு பாப்பா. கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்டா எப்படி? 2 இட்லியும் இந்த சாப்பாடு சாப்பிட்டா அதான் உடம்பு ஒல்லியாக இருக்குது. இப்போ இருக்கிற பிள்ளைய சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. குழம்ப ஊற்றி அப்படியே கொடுத்தாச்சு. இன்னைக்கு காய் எதுவும் வைக்கல. முட்டை கூட போட்டு கொடுக்குறேன் பாப்பா அப்படின்னேன். வேண்டாமான்ருச்சு. ஸ்நாக்ஸும் பாருங்கள் கொடுத்து விட மறந்தாச்சு. வாட்ரு பாட்டிலில் தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. ஸ்பூன் எடுத்து வச்சாச்சுங்க. அந்த ஸ்நாக்ஸ் வைக்க மறந்தாச்சு. சரி பாப்பா அட்ஜஸ்ட் பண்ணி வரட்டும் அப்படின்னு கிளம்பிருச்சுங்க பாப்பாவும். பாப்பாவை விடுறதுக்காக தங்கச்சி வீட்டுக்காரரோட அண்ணன் பையன், பாப்பாவுக்கு அண்ணன் வந்திருக்காங்க பாருங்கள். தம்பி தான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வருவாங்க.
ஆஸ்பத்திரிக்கு பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிறது தம்பி தாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆஸ்பத்திரியில் கூட இருக்கிறது எல்லாமேவும். இப்படி தாங்க சொந்த பந்தம்னா ஒத்துமையாக இப்படி தான் இருக்கணும். நல்லதுக்கு வரலனாலும் இந்த மாதிரி முடியாத டயத்தில் வந்து உதவி பண்ணுறது தான் பெரிய விஷயம். இப்போ பாப்பாவும் கிளம்பிருச்சு. இதுதாங்க என்னோட வேலைகள். பாப்பாவும் ஸ்கூல் கிளம்பிருச்சு. பாய்.